என்னதான் கானா பாடுறதுக்கு முன்னாடி லேடி சிங்கர் சில பேர் இருந்தாலுமே இவங்க தான் அதை வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துன்னு வந்து கானால ஜெயிச்சது. பேர்லயே இசையை வச்சுனுக்குறாங்க, அப்புறம் இசை இல்லாம இருக்குமா? மார்கழியில் மக்கள் இசை, காஸ்டியூ கலெக்ட், இந்த மாதிரி ஷோலலாம் இவங்க பாட்டு ரொம்ப ரிச்சா இருக்கும். ஒரு ஐயா அம்பேத்கர் பாட்டு பாடி இருப்பாங்க பாருங்க, லேடிஸ் அட்வொகேட் ஆனா அந்த பாட்டு தான் ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்களே. கானால ஜென்ஸுக்கு மட்டும் தான் லவ் ஃபெயிலியர் சாங் நம்மலாம் கேட்டிருக்கோம், இவங்க லேடிஸ்க்கே லவ் ஃபெயிலியர் சாங் பாடியிருக்காங்க. இந்த குரல் பிக் பாஸ்லயும் ஒழிச்சுது. எந்த பாட்டு பாடுறாங்களோ அந்த பாட்டுக்கு அப்படியே ஆப்ட் ஆயிடுவாங்க, அந்த பாட்டை அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பாடுவாங்க. இசைவாணியின் இசை பயணம் கானால மட்டும் முடியாம பச்சைக்கல்லு மூக்குத்தின்னு சினிமாவையும் போய் சேர்ந்தது. மோஸ்டா கானால வந்து பாடகர்கள் தான் அதிகம், பாடகிகள் கம்மி. நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட் வீடியோல யாரை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கும் கானா இசைவாணி பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட்ல போட்டு போங்க.